தலைவருடைய இறுதி பயணத்திற்கு எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்த தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் அனைத்து அமைச்சர்களுக்கும் முதலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். உறுதுணையாக இருந்த அனைத்து காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய ராயல் சல்யூட் டு தி போலீஸ் டிபார்ட்மெண்ட். இதுவரைக்கும் இது மாதிரி ஒரு எமோஷனல் பாசமான ஒரு கிரவுட் முதல் முறையாக தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. நமது கேப்டன் அவர்கள் செய்த தர்மமும் அவருடைய நல்ல எண்ணமும் கடைசி வரைக்கும் அனைவருக்கும் உதவி செய்த அந்த குணமும் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களே இன்னைக்கு தெருவுல வந்து நின்று இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேப்டனுடைய இந்த இறுதி சடங்குக்காக கண்டோலன்ஸ் அவர் சார்பாகவும் அவரது குடும்பத்தின் சார்பாகவும் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய இன்றைக்கு இறுதி ஊர்வலத்துல நீங்க எல்லோரும் பங்கேற்று இன்றைக்கு அவருக்கு அரசு மரியாதையுடன் சிறந்த முறையிலே உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ முதல்ல நமது தலைமை கழகத்துல அத்தனை தொண்டர்களும் பொதுமக்களும் பார்த்தாங்க. அது இட நெருக்கடி. தமிழக அரசிடம் நேரடியாக பேசி உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தீவு திடலில் நமக்கு இடம் ஒதுக்கி கொடுத்து அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து நம்ம தலைவருடைய இறுதி பயணத்திற்கு எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்த தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் அனைத்து அமைச்சர்களுக்கும் முதலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நம்ம வந்து இந்த நேரத்துல என்ன நைட் அண்ட் டே இருந்து ஒரே நாள்ல கார்பரேஷனுடைய அதிகாரி மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் நைட் அண்ட் டே நமக்காக உழைச்சு அந்த இடங்களை கிளீன் பண்ணி எல்லா ஷாமியானா சேர் போட்டு பக்காவா ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. பிடபிள்யூடிக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி மினிஸ்டர் வேலு அவர்களுக்கும் நம்ம நன்றி சொல்றோம். அது மட்டும் கிடையாது, இந்த கேப்டனுடைய இறுதி பயணம் சிறப்பாக நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய ராயல் சல்யூட் டு தி போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல அத்தனை காவல்துறையினருக்கும் நம்ம வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் 2 நாட்களாக எங்களுடனேயே இருந்து அனைத்து செய்திகளையும் சேகரித்த பத்திரிகையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு ஏறக்கூடிய இந்த 2 நாள் கேப்டனுடைய இறுதி சடங்கு ஏறக்குறைய இன்னைக்கு வந்து நம்ம தீவுத்திடல்ல இருந்து தலைமை கழகம் வரைக்கும் 14 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பயணம் இருந்திருக்கு. வழி நெடுக்க கேப்டனுக்கு வரவேற்பு கொடுத்த அத்தனை தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கழகத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் என் 2 கரம் கூப்பி என்னுடைய நன்றிகளை நமது தேமுதிக சார்பாக உரித்தாக்குகிறேன். ஏன்னா இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பேர் இன்றைக்கு நமது தலைவர் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நமக்கு வந்த புள்ளி விவரம் படி 2 நாட்களில் கேப்டனுடைய இறுதி சடங்கில் கலந்து கொண்டவர்கள் 15 லட்சத்திற்கும் மேலானவர்கள் என்பதை சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் இது மாதிரி ஒரு எமோஷனல் பாசமான ஒரு கிரவுட் முதல் முறையாக தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. அதற்கு நமது கேப்டன் அவர்கள் செய்த தர்மமும் அவருடைய நல்ல எண்ணமும் கடைசி வரைக்கும் அனைவருக்கும் உதவி செய்த அந்த குணமும் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களே இன்னைக்கு தெருவுல வந்து நின்று பிரிட்ஜ் எல்லாம் நின்று பூ தூவி அவரை நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அளவு வாழ்த்திய அனைத்து பேருக்கும் என்னுடைய 2 கரம் கூப்பி நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எல்லாரையும் உள்ள விடணும்னு தான் எனக்கு ஆசை. உங்க எல்லாருக்கும் தெரியும்
நம்மளுடைய அலுவலகம் மிகவும் சின்ன இடம். அதனால இன்னைக்கு முதலமைச்சர், அமைச்சர்கள், விஐபிஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த இறுதி சடங்கில் பங்கேற்க வந்திருந்த நமது ஏடிஎம்கே அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுக்கும், ஜி.கே. வாசன் அவர்களுக்கும், அதே போல ஓபிஎஸ் அண்ணன் அவர்களுக்கும், கவர்னர் அவர்களுக்கும், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும், அன்புமணி அவர்களுக்கும், அண்ணாமலை அவர்களுக்கும் என்று எல்லாருமே எடப்பாடி அண்ணன் எல்லாரும், நான் யாராவது பேர் விட்டு போயிருந்தா அது தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த அத்தனை பேருக்குமே தேமுதிக சார்பாக நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேப்டனுடைய இந்த இறுதி சடங்குக்காக கண்டோலன்ஸ் அவர் சார்பாகவும் அவரது குடும்பத்தின் சார்பாகவும் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அவருக்கு தேமுதிக சார்பாக, கேப்டன் சார்பாக நம்ம நன்றிகளை தெரிவிச்சிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்கும், அதாவது இப்போ நீங்க எல்லாரும் வெளியிருந்து கேட்டிருப்பீங்க, அரசு மரியாதையுடன் 21 குண்டுகள் முழங்க நமது தலைவர் அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய உரிய மரியாதைக்கான அந்த நல்லடக்கம் நடந்திருக்கிறது. அவரை இன்னைக்கு நம்ம சந்தன பேழையில வைத்து சிறப்பான முறையில நமது தலைவர் அவர்களை நாம் உடல் அடக்கம் செய்திருக்கிறோம்.